ஜீவா இப்ப கைய முறுக்குவாம் பாரு, இப்ப சட்டையை கிழிப்பாம் பாரு, இப்ப அன்பு அப்படியே ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாரு. கையை முறுக்குவான் பாரு, பல்ல கடிப்பான் பாரு, நெஞ்ச வெடுப்பான் பாரு அங்க பாரு. சொன்னா அந்த டைலாக கரெக்டாக சொல்லணும்டா. சொல்லு, கரெக்டாக சொல்லு, சொல்கிற வரைக்கும் விட போகிறல. ஜீவா இப்ப கைய முறுக்குவாம் பாரு, பல்ல கடிப்பான் பாரு, பல்ல கடிப்பான் பாரு. சரி ஃப்ளோவா சொல்கிறா. ஒன் மோர். இன்னும் மாறலையாடா நீ? ஐயோ. என்னோட கலை தந்தை ஆகுது நான். தேங்க்யூ ஸோ மச். நான் இது நிறைய தடவை சொல்லணுன்னு இருந்தேன். கலைத்தந்தை என்று அழைக்கப்படும். ஓகே சார், நீ கூட சொன்னீங்க சார் அப்டேட் இருக்குது. ஆக்சுவலாக நான் வச்சிருக்கேன் வெப் சீரிஸில் நான் படமாக கூட பண்ண ஐடியா இருக்குன்னு. இப்போ அவன் வந்து கலெக்டர் ஆனானா ஆகலையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. அந்த கேரக்டர் அன்புக்கரசுங்கிறது வந்து இன்றைக்கி என் பையனு கூட அந்த பேரை வச்சுருக்கேன். அப்போ அவன் இன்றைக்கி என்னவா இருப்பான் அப்படிங்கிறது. அவன் வந்து அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ இதுவாக இருந்தான். இப்போ அந்த ஜீவா கேரக்டர் வந்து இப்போ ஜீவா நித்யானந்தம் இப்போ என்னவா இருப்பான் அப்படிங்கிறதான் சிஎம்னு வேறு சொல்லியிருக்கான். சிஎம்மா? ஆமாம், அதில் சொல்லியிருப்பான். பக்கடா கேரக்டருடைய ஸ்டார்டிங்கே செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மனோன்மணியை இப்போ யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அது சுவாரஸ்யமாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு புஜிமா வந்து அந்த ஃபஸ்ட்டு சீன் தான் எனக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு சீன் பண்ணிடுறீங்க. 3 வயசு புஜிமாவா பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அது இப்போ எனக்கு இப்போ பண்ண அதான் ப்ரோ நாங்களும் சொல்கிறோம். பசங்கள் இல்லாத விட கோழிச்சோடாவில் வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. மாமா கூட ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் யாருமே கேட்டிங்கன்னா நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். நாங்கள் அப்படி யாருமே சொல்லலடா. நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னு உனக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்கடா. அப்படிலாம் யாருமே சொல்கிறது இல்லைடா. அவர் வினோத் பிரதர்லாம் வந்து அவர்னாலும் சொல்லலாம். வினோத் பிரதர்னாலும் ரொம்ப ஷாஃப்ட் அவர்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் என் ரூம்லாம் இருந்திருக்காரு. நீங்கள் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியுங்கய்யா. ஐயா ரைட்டு, இங்கே ஒரு ரைவல்ரி நடக்குது. நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேள்வி கேட்கணும், ஏதாவது கேளுங்கன்னு என்ன சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. கேடி பில்லா கில்லாடிரங்கால வந்து அந்த பட்டமுருகனுடைய சீன் ஒன்று பார்த்தேன். நான் ஷூட்டிங் வரும்போது எப்போவுமே பட்டை போட்டு தான் வருவேன். அதில் ஒரு ஸ்டோரி ஒன்று இது பண்ணியிருப்பீங்க. அது ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டோரி வந்து நான் உங்ககிட்ட சொன்னது, அதை வச்சு தான் அந்த சீன் வச்சிங்களா நீங்கள்? அப்படி சொன்னீங்கன்னா இப்போ சுட்டிருப்பேன். அது நமக்கு எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்சிச்சு அந்த விஷயம் அப்படின்னா எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நம்ம பசங்க 3 இல்லை, பசங்க ரிட்டர்ன்ஸ். ஆஹா சூப்பர். ஓ பசங்க ரிட்டர்ன்ஸ். I decide. I go extra. Presta, always extra. But what extra?